ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா என்ன ஒரு மேட்ச்சு! ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப்போட அப்செட்ஸு, அதாவது இது அப்செட்னே சொல்லக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வேவை வேர்ல்டு கப்பில் தோக்கடிச்சது இல்லை. இது வரைக்கும் 2 தடவை விளாண்டுருக்காங்க. 2007 ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் T20 வேர்ல்டு கப்பில் அப்பயும் ஜிம்பாப்வே தான் ஜெயித்தாங்க. இப்போ திருப்பியும் ஜிம்பாப்வே தான் ஜெயிச்சிருக்காங்க. என்ன ஒரு பவுலிங்! ஆஸ்திரேலியா ரொம்ப சுமாரான பேட்டிங். இதை யாராலையுமே நம்பவே முடியல. என்னாலே ஃபஸ்ட்டு நம்ப முடியல. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு கேமை ஜிம்பாப்வே நம்மளுக்காக விளாண்டுருக்காங்க. மக்களுக்கு அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஜிம்பாப்வே ரசிகர்களும் எவ்வளோ உயிரை கொடுத்து அவ்வளோ தூரத்துலேருந்து இந்தியாவுக்கு பயணம் செஞ்சு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த வின்னுனால குரூப் பிஏ இப்போ ஓப்பனாக இருக்குது. இதுலேருந்து எந்த டீம் வேணாலும் சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகலாம். என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா, ஆஸ்திரேலியா இதுக்கப்புறம் அவங்களுக்கு சான்ஸு கிடையாது. ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே இந்த 2 டீம் தான் குவாலிஃபை ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஜிம்பாப்வே இன்றைக்கி வின் பண்ணுவாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கவே இல்லை. இப்போ வாங்க குரூப் பியோட பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா 2ல் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே 2ல் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா 2 மேட்ச் விளாண்டு 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் தோற்றுருக்காங்க. இப்போ என்ன கான்செப்ட்னா, ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே மேட்ச்சில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க கன்ஃபார்ம். இப்போ ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து இந்த மேட்ச்சில் ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்ச ஜிம்பாப்வேக்கு அயர்லாண்டை வின் பண்ண தெரியாதா? அந்த மேட்ச்சில் ஜிம்பாப்வே வின் பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா, பாயிண்ட்ஸ் டேபிள் ஸ்ரீலங்காவில் 3 மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க, ஜிம்பாப்வே 3 மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரேலியா ஒமனை கன்ஃபார்மாக தோக்கடிச்சிருவாங்க. இப்போ என்ன மேட்ச்னா, என்ன கான்செப்ட், மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆவாங்க. அதாவது இப்போதைக்கு ஒரு டீம் கன்ஃபார்ம். ஜிம்பாப்வே ஸ்ரீலங்காட்ட தோத்தாலும் ஜிம்பாப்வே கன்ஃபார்மாக அயர்லாண்டை வின் பண்ணிடுவாங்கங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. கன்ஃபார்மாக வின் பண்ணிடுவாங்க. அதனால ஜிம்பாப்வே ஒரு டீம் குவாலிஃபைடு. ஜிம்பாப்வே 6 பாயிண்ட்டோட ரெடியாக இருப்பாங்க. அடுத்து ஆஸ்திரேலியா ஒமானை வின் பண்ணிவிட்டு 4 பாயிண்ட்லேயும், ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை வின் பண்ணுனா ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே டைரக்ட் குவாலிஃபைடு. ஒரு வேளை ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்கன்னா இப்போ நெட் ரன் ரேட் உள்ளே வரும். இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தா ஸ்ரீலங்கா +3ல் இருக்காங்க. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவோட நல்ல நெட் ரன் ரேட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக ஜிம்பாப்வே அயர்லாண்டோட நல்ல நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணி அவங்களோட நெட் ரன் ரேட்டை அதிகமாக வச்சுக்க பார்ப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஒரே தலைவலி. ஏன்னா அவங்க ஜிம்பாப்வே கூட தோத்துட்டாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே இந்த 2 டீமும் குரூப் பிலேருந்து சூப்பர் 8க்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கிரிக்மேனியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் எனக்கு இருக்கிற எல்லா கிரிக்கெட் நாலேஜும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.